இப்போ உதாரணத்துக்கு தென்கிழக்கு ஒருத்தவங்களுக்கு பாதிப்பு. பெண்கள் வந்து ஃப்ரஸ்ட்ரேஷனா இருக்காங்க ஒரு வீட்டுல, அப்படியே டென்ஷனா இருக்காங்க. என்னடா நம்ம பேச்ச வீட்டுக்காரரும் கேட்க மாட்டாரு, மாமியாரும் சிடு சிடுந்து, பிள்ளைகளும் கேட்க மாட்டாங்க அப்படின்னா தென்கிழக்கு பாதிப்புன்னு அர்த்தமா அதுக்கு? அப்ப தென்கிழக்கு மூலையை சரி செய்ய வேண்டும். தென்கிழக்குக்கு அதிபதி யாரு? அப்ப தென்கிழக்கு அதிபதியாக வீற்றிருக்கக்கூடியவள் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன். கேவல கும்ப நிலையில அம்பாள் வந்து வீற்றிருக்கா. அம்பாளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காயத்ரி மண்டபத்துலதான் ஸ்ரீ சக்கரம் பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கிறது. அந்த ஸ்ரீ சக்கரத்திற்கு தான் எவ்ரி பௌர்ணமி வந்து நவாவர்ண பூஜை நடைபெறுகிறது. அந்த இரவு 9:30க்கு மேல நவாவர்ண பூஜையில் பௌர்ணமி அன்று நாம் கலந்து கொள்வது மிகப்பெரிய ஏற்றத்தை தரும். அந்த கோவில்ல தான் வராகி இருக்கா. வராகி வந்து காமாட்சி அம்மனுக்கு போர்படை தளபதி. அப்போ அந்த காமாட்சி அம்மன் கோவில்ல 108 திவ்ய தேச பெருமாள்ல ஒரு பெருமாள் இருக்காரு. திருக்கல்வனூர் கல்வ பெருமாள் சௌந்தர்யவல்லி தாயார்னு பேரு. உலகத்திலேயே முதல் சாஸ்தா எங்க இருக்காருன்னா பூர்ணகலா புஷ்கலாவோட தன் மனைவிமாரோட நம்ம காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவில்ல தான் இருக்காங்க. நாகசுப்பிரமணியரா ராகு கேதுவா வந்து அங்க முருகர் இருக்காரு. அப்ப நவகிரகங்களும் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மனுக்கு அடக்கம். அப்போ பணம் சம்பந்தப்பட்ட ஒரு கோவில் அப்படின்னா சக்தி பீடம் அப்படின்னா காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் மட்டும்தான். அது தென்கிழக்கு சம்பந்தப்பட்டவள். இப்போ தென்மேற்கு அப்படின்னு எடுத்தோம்னா உலகத்திலேயே அல்டிமேட்டான ஒரு கோவில் வந்து புன்னைநல்லூர் மாரியம்மன். அதற்கு அடுத்து தென்மேற்குனா என்னன்னு நீங்க சொல்வீங்க? தென்மேற்குனா இன்னொரு கோவில் இருக்கு, திருப்பரங்குன்றத்துல இருக்கக்கூடிய துர்கை. அது முருகர் கோவில்னுவாங்க, குடவரை கோவில். துர்கை தான் அங்க அல்டிமேட். துர்கைக்கு தான் வந்து அங்க கொடிமரம் இருக்கு. தென்மேற்குனா இன்னொரு கோவில் இருக்கு, கர்நாடகாவில இருக்கக்கூடிய தாய் மூகாம்பிகைமா.